கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. மத்திய அரசின் திட்டங்கள் ஏதேனும் ஒன்றில் நீங்க அடைந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு பகுதி மக்கள் என்ன பெர்சன்டேஜ் அளவில் அரசுக்கான வரவேற்பை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆம் அப்படின்னு வடக்கு பகுதி மக்கள் 31% பேர், தெற்கு பகுதி மக்களும் அதே அளவுக்கான சதவீதம் 31, கிழக்கு பகுதி மக்கள் கொஞ்சம் கூடுதலாக 35% அளவுக்கு சொல்லியிருக்காங்க. மேற்கு பகுதி மக்கள் 33, தேசிய சராசரி 32% அளவுக்கு இருக்கு. இல்ல மத்திய அரசு திட்டங்கள்ல ஒன்ன கூட எங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னு வடக்கு பகுதி மக்கள் 65% பேர் சொல்றாங்க. ஆவரேஜாவே 60%க்கு மேலதான் இருக்கு. தெற்கு, கிழக்கு, மேற்கு, தேசிய சராசரியும் 63% அளவுக்கு இருக்கு. இந்த மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள்னு பார்க்கிற போது ஷபீர், மாநில அரசு மத்திய அரசு செய்யக்கூடிய திட்டங்களுக்கான நிதியை கொடுக்காததுனால நாங்க செயல்படுத்தல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசுகள் சரியா செயல்படுத்துறது இல்லைன்றது ஒரு விமர்சனம். இன்னொரு விமர்சனம், எங்க திட்டங்களை நீங்க மாநில அரசு பெயர்கள்ல நீங்க செய்யறீங்க அப்படின்னு. இப்ப இதுல இந்த புள்ளி விவரத்திலிருந்து நம்ம என்ன எடுத்துக்க வேண்டியதா இருக்கு? இல்லைன்னு சொல்ற சதவீதம் அதிகமா இருக்கு, என்ன காரணம்? அதாவது இது இந்த கேள்வியோட பார்க்க கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த கேள்வியில பதிலளித்தவர்களும் எத்தனை பேர் இந்த திட்டத்தினால பயனடைந்திருக்கிறார்கள். இப்ப திட்டத்தை கொடுக்கறாங்க அப்படின்றது பரவலான அரசாங்கம் திட்டத்தை கொடுக்கிறது, அரசாங்கம் திட்டங்களை வகுக்கிறது அப்படின்றது பரவலான கருத்தாக இருக்கிறது. அப்போ அந்த கருத்துக்களை வச்சுக்கிட்டு அவங்க அந்த பெர்செப்ஷன்ல பதில் அளிச்சிருக்காங்க. அதுக்குதான் இந்த கேள்வி. ஆமா, மத்திய அரசு ஒரு திட்டம் போடுது, ஜல் ஜீவன் ஒரு திட்டம் போடுது, விவசாயிகளுக்கான வங்கி கணக்குல நிதி உதவின்னு போடுதுன்னா யாரு அதை கொண்டு போய் சேர்க்கிறது? மாநில அரசு தானே கொண்டு போய், மாநில அரசு கொண்டு போய் சேர்க்கிறது. அங்கதான் ரெண்டு தரப்புக்கு முரண்பாடு, மத்திய அரசுக்கும் மாநில அரசு. இல்ல மாநில அரசு கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் அந்த திட்டத்துல பயனடைந்தவர்கள்ட்ட நாம இந்த கேள்வியை கேட்டோமா அப்படின்னா முன்பு வந்த பதில் கூட திட்டத்துல பயனாளிகள் அவ்வளவு பேர் இல்ல அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது பாஜகவுக்கும் மற்ற பாஜக அல்லாத மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நாங்க அவங்களுக்கு பணம் ஃபண்ட் பண்றோம் ஸ்கீம்ஸுக்கு, ஆனா பேரெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. அதனாலதான் இப்ப பிடிஎஸ் ரேஷன் ஷாப்ல கொண்டு போய் மோடியோட படத்தை வைக்கணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகவே மாறி இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் அது முடியாது அப்படின்றாங்க, அப்ப நாங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. கேரளால படம் வைக்க முடியாதுன்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்ல படம் வைக்கணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல மோடி படம் இருக்கணும். எந்த இடத்துல எல்லாம் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதுக்கு உதாரணம் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல எல்லாம் மோடியோட பெரிய படம் இருக்கும். இப்போ பெட்ரோல் 100 ரூபாய் ஆயிருச்சு. மோடி படம் பெட்ரோல் பங்க்ல இல்லையே. ராகுல் டிராவிட் வந்துட்டாரு, அங்க மற்றவர்கள் வந்துட்டாங்க, மோடியோட படம் இல்ல. அப்ப மக்கள் எங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல பயனடைறாங்களோ அங்க பிரதமரை அவங்க பார்ப்பாங்க. எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுதோ வேற யாரோ ஒருவருடைய முகம், அங்க பிரதமர் முன்னிலைப்படுத்தப்படுறது இல்லன்றீங்க, அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஓகே, இல்ல அந்த அதிருப்தியை ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்துவிடக் கூடாதுன்றதுல அவங்க கிளியரா அதை பிளான் பண்றாங்கன்ற. ஓகே, உங்க விமர்சனம் அதுவா இருக்கு. திரு ரகுராம், இந்த 2வது கேள்வி 3வது கேள்வி இருக்கு இல்லையா? பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த 3 முக்கிய திட்டங்கள் 2வது கேள்வி. மத்திய அரசின் திட்டங்கள்ல ஏதேனும் ஒன்றில் நீங்க பலனடைந்திருக்கிறீர்களாங்கிறது 3வது கேள்வி. இது இரண்டுமே ஒரே மக்கள்கிட்ட எடுக்கப்பட்ட கேள்வியா இல்ல வெவ்வேறு பகுதிகளில் கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்கா? இதுல ஏன் இந்த இல்லைங்கிறது அதிகமான சதவீதமாக இருக்கு? இல்ல, நான் ஒரு விளக்கம் கொடுக்கறேன். இப்போ நம்ம 6 ஸ்கீம்ஸை பத்தி மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருந்தோம். அந்த 6 ஸ்கீம்ஸ் ஒரு 3 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். அதை 3 டெவலப்மெண்ட் ஓரியன்டட் இஷ்யூஸ், 2 மக்களுக்கு தேவையானப்போ துணை நிற்கணும்ன்ற மாதிரி 2 ஸ்கீம்ஸ். அது சில பேர் பாப்புலிசம் ஆர் அப்பீஸ்மெண்ட் ஸ்கீம்ஸ் கூட சொல்லுவாங்க. இன்னொன்று ஆஸ்பிரேஷனல் என்னன்னா அந்த இன்டர்நேஷனல் அமாங் கமிட்டி ஆஃப் நேஷன்ஸ் நம்ம ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது 3 விதமா இதை பிரிக்கலாம் நம்ம. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரீ எலெக்ஷன் சர்வேக்கு மக்கள் டெவலப்மெண்ட் இஷ்யூக்கு நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு
டெவலப்மெண்ட் ஓரியன்ட் கவர்மெண்ட் என்ன பிரைம் மினிஸ்டர் மோடி அடிக்கடி சொல்றது, அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ் மக்களை ரீச் ஆயிருக்குங்க. அதுதான் இந்த டேட்டா மூலமா என்னால இன்டர்பிரேட் பண்ண முடியுது. அதே டைம் நீங்க நல்ல திட்டத்தை மக்கள் கொண்டு போனோம்னா ஒரு அளவுக்கு மக்களுக்கு துணை இருக்கணும்ன்றது கூட கவர்மெண்ட் டேட்டா மூலமா புரிஞ்சிருக்காங்களோ என்னமோ. இந்த ஃப்ரீ ரேஷன்ஸ் திரும்பி இந்த ஃபார்மர்ஸ்க்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்றது ரெண்டும் மக்களுக்கு துணை இருக்கணும்ன்றதுக்காக அவங்க பண்ணது. ஆனா ஏன் வரலன்னு சொல்றவங்க பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு? அதுல ஏதாவது கூடுதல் கிளாரிபிகேஷன்ஸ் பெற முடிஞ்சதா? அதுல மாநில அரசுடைய செயல்பாடுகள் ஏதாவது அந்த பாயிண்ட்க்கு தான் வரேன். இல்லைங்க, அந்த பாயிண்ட்க்கு தான் வரேங்க. ஆஸ்பிரேஷனல் இஷ்யூ இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சர்வே எடுத்தது அட் ரேண்டம் நம்ம இந்தியன் ஓட்டர்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம். இதுல பெனிஃபிஷியர்ஸ் இருக்காங்க, நான் பெனிஃபிஷியர்ஸும் இருக்காங்க. ஆனா அவங்க பெனிஃபிஷியரி இல்லன்றதுனால அவங்க ஒப்பீனியன் கொடுக்காம இல்ல. ஃபர்ஸ்ட்ல ஹையா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க. அதுல 31% மட்டும்தான் பெனிஃபிஷியரின்னு சொல்றாங்க. ஆஸ் அ சிட்டிசன் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா 31% தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தேவைப்படுது, மித்தவங்களுக்கு ஸ்கீம் தேவைப்படல, நல்லா இருக்காங்க. அது நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நீங்க கோரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நல்லதுன்னு சொல்றப்ப அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சைட்ல தான் இருக்குங்க. கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.